ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே விரும்பலை அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேருமே பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஷின்மு பார்க்குறான். ஹீரோயின் அழுகிறத பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இவள் அழுகிறது டியாங்க நினச்சி தானே. அதனால் இதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விடுறதாவே இல்லை. நேராக ஃபேரிட்ட போய் தான் கேட்டுட்ருக்காரு. எனக்கு உண்மையை சொல்ல, அந்த மீனம் அப்புறம் அவங்க தங்கச்சின்னு ஏதோ சொல்கிறீங்களே, எல்லாருமே ஒரே ஆள் தானே, மீனம் வந்து பொண்ணு தானே அப்படின்ட்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்காரு. ஸோ இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மயங்கே விழுகிற மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. அப்போனாச்சும் இவன் நம்மளை விடுவான் அப்படின்னு. அதே சமயம் ஷின்வுவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மாட்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயினை கொஞ்சம் தூரமாக எங்கேயாவது அமுச்சு வைங்க அப்படின்ட்டு. ஏன்பா, உண்மையான மீனம் தான் வரப்போகிறானே, அவன் வந்ததுக்கப்புறம் இவளே போயிடுவா அப்படின்ட்டு. இல்லை, நான் அதுக்காக சொல்ல வர கிடையாது. கிம்மு பார்த்தீங்கன்னா மினமையும் உங்கள் அண்ணாவையும் ஒன்றா உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அப்போ ஜப்பானுக்கு நம்ம ஃபேன் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன், அங்கே எல்லாருமே போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோட்ட வந்து ஷின்வு தான் சொல்லிட்டு இருக்கான், ஃபஸ்ட்டு நான் ஃப்ளைட்டில் போகிறேன், நீ பின்னாடி வரியா என்ன அப்படின்ட்டு. சரி, நான் பின்னாடி வரேன் அப்படின்ட்டு. அப்போ நாங்களே மினமை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஷின்வு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறான். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒன்றா ஜப்பானுக்கு போயிட்டு அந்த ஃபேன் மீட்டிங் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வருவாங்க, ஹீரோயின் மட்டும் வரமாட்டா. ஸோ ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மினம் வெயிட் பண்ணுவாங்க, இவங்களோட ஜாயின் பண்ணி அப்படியே ஒன்றா வர மாதிரி. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 1 வீக் கழிச்சு தான் கொரியாவுக்கு ரிட்டன் வருவா. ஸோ யாருக்குமே எந்த ஒரு டவுட்டும் வராதுல்ல. அதை தான் ஒரு பிளானாக சொல்லிட்டு இருக்காரு. இவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டியாங் வரான். ஸோ இவள் சொல்கிறா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. ஆனால் இவன் எதுவுமே சொல்லலை, அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான், அவள் இங்கேருந்து போகிறாளே அப்படின்னு. எல்லாருமே ஜப்பானுக்கு ஒரு வழியாக வந்துடுறாங்க. மாவும் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் பொண்ணு இருக்கால்ல, இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ மா வந்து சொல்லிட்டு இருக்காரு, டியாங்கும் லவ் பண்ணுறான், ஷின்வுவும் லவ் பண்ணுறான், இந்த ஜெர்மி பையலும் லவ் பண்ணுறான், இப்போ நான் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, டியாங்லாம் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க வாய்ப்பே இல்லை, அதுக்கு ஜெர்மி எவ்வளவோ பெட்டர் அப்படின்ட்டு. இவர் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினும் ஜெர்மியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கல்யாணம் பண்ணி அவன் வந்துட்டு இவளுக்காக பாட்டெல்லாம் பாடி அப்படியே 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அடா என்ன கனவு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஷின்மு வந்துட்டு கல்யாணம் பண்ணானா எப்படி இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவே கேரிங்காக, ரொம்ப ரொமான்டிக்காக அந்த மூமெண்ட் எல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் மா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டியாங் பையன் எப்படி இருப்பான் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு, நான் வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியா, ரொம்பவே தேங்க்ஸ் டியாங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார், இதுக்கப்புறம் என்னோடய வேலையில் நீ இன்டர்ஃபைர் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கானா. அவள் பார்த்தீங்கன்னா சரி டியாங், இந்த கல்யாணத்தினாச்சும் முடிச்சுட்டு போ அப்படின்ட்டு கெஞ்சிட்டே வந்துட்டுருக்கா. இப்போ எனக்கு டைம் இல்லை, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவளுக்கு கடுப்பாயிருது. கல்யாணத்தை கூட ப்ராப்பராக முடிக்க முடியாதா, எனக்கு நீ வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லும்போது, சரி எனக்கு இதுதான் வேணும், நீ இங்கேருந்து முதல்ல போ அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த பூங்குத்தெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எட்டி மிஸ்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா, ஐயோ டியாங் என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னையும் கூட்டு போ அப்படின்ட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. அப்பா கடவுளே, நம்மளோட தங்கச்சி இவன்கிட்ட வாக்கப்பட்டு ரொம்ப சீரழியும் போலையே, என்னென்னலாம் இன்னி பண்ண காத்துட்ருக்கானோ அப்படின்ற மாதிரி யோசி. சரிப்பா அதை விடு, யார் கூட சேர்ந்தா நமக்கு என்ன, நம்ம கொஞ்சம் பேச்சப் ஆகலாமே அப்படின்ட்டு மா பார்க்குறாரு. அடிக்கள்ளி, உனக்கு ஏன் மேலே ஆசையா அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அனுசேர மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம ஜெர்மி, ஷின்வு, ஹீரோயின் இவங்க 3 பேரும் பீச்சை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னோடய லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பீச்சை பார்க்குறேன், கடலை பார்க்குறேன் அப்படின்ட்டு. என்ன சொல்கிற, இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி ஜெர்மி கேட்கும்போது, ஆமாப்பா, நான் ஃபோட்டோ அப்புறம் டிவியில் தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் நேரில் பார்த்துட்ருக்கேன், ரொம்பவே அழகாக இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவன் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், நீ எங்களை விட்டு போறீல்ல, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது, என் அண்ணா வந்து அவனோட விஷயங்களை சாதிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னக்க போகிறாளா. ஷின்வு பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறான், இல்லை போகாத அப்படின்னு. அவளும் திரும்பி பார்க்குறா, இல்லை நீ தனியாக போகாத,
இது கொஞ்சம் டேஞ்சர், நான் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவன் எதை மீன் பண்ணி சொல்கிறான் அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இல்லை, நான் என்னைய நானே பார்த்துப்பேன், நானே வந்துட்டு எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு கையை எடுத்து விட்டுட்டு அவள் போய் அந்த கடலை பார்த்துட்ருக்கா. ஷின்வுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரிப்போர்ட்டர் இருக்கார்ல, அவர் மினம் ஒரு பொண்ணு தான் அப்படின்றத இந்த உலகத்துக்கே நான் காட்டி ஆகுவேன் அப்படின்ட்டு இவரும் இந்த ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஸோ மறைஞ்சு மறைஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்புறம் ஆனை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. டியாங் அரேஞ்ச் பண்ண பாட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவங்க கையில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பாட்டை ரெக்கார்ட் பண்ணலாம் கூடிய சீக்கிரம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஆன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த பாட்டு உங்களுக்காக எழுதினதே கிடையாதாமே அப்படின்ட்டு. இந்த பொம்பளை செம்மையாக கடுப்பாயிடுதோ, யார் சொன்னா அப்படின்ட்டு. ஸோ ஆன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்க, நான் சொல்லலை, ஒரு பெரியவர் தான் சொன்னார் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவரை போட்டு விட்றாரு. ஸோ இந்த பொம்பளைக்கு செம்மையாக கடுப்பாயிட்ருக்கு. பிரியாங்க மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க போல். ஆமாம், அவள் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதை போய் அவட்டையே கேளுங்க, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் கடுப்பாயிட்ருக்கான். அன்றைக்கி அவள் அவங்க அம்மா பற்றி கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த சிச்சுவேஷன் வேறு மாதிரி போயிடுச்சு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்போ உங்கள் அம்மா யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் அதை சொல்லுவேன், நீ வேற எதிர்பார்க்குறியா? எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அவள் அம்மாவை பற்றி பேசும்போது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நான் அவளை இதுக்கப்புறம் மீட் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அவங்க அம்மாவோட பேர் என்னன்னாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். ஸோ இவங்க கொடுத்தாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை தான் வச்சு பார்த்துட்ருக்கான். இதுதான் ஹீரோயினோட அம்மா போல். ஒரு வழியாக அவங்க ஃபோட்டோவே கொடுத்துட்டாங்க போல். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வீக்குக்கு நம்ம இந்த ஜப்பானில் தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த காசு போதுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஷின்வுட் கால் வருது. ஸோ இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்ககிட்ட நான் எல்லா விஷயங்களையுமே சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன், இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு. ஸோ நான் உன்னை எப்போ போடணுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன் தெரியுமா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் அன்னைக்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை, நீ ஃபஸ்ட்டு இங்கே இன்ட்ரடியூஸ் ஆன தெரியுமா, அந்த ரூஃப் டாப்பில் வாமிட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தியே, அப்போவே எனக்கு தெரியும் நீ ஒரு பொண்ணு அப்படின்ட்டு. இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. இதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு பொண்ணை பற்றின ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, அது உன்னை பற்றி தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு. இவளுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னடா சொல்கிற அப்படின்ட்டு. ஸோ அன்னையிலேருந்து தான் நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த சைடு டியாங்க கட்டுறாங்க. இவனும் ஜப்பான் வந்துட்டான் போல். ஸோ ஹீரோயினை தான் பார்த்துட்ருக்கான். ஆளே சிக்க மாட்றா. அந்த இடத்துக்கு வராரு. ஆமாம், அவள் எங்கே, அவள் ரூம்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவள் இங்கே தான் எங்கேயாவது நின்றுட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அதனால் இவனு பார்த்திங்கன்னா அந்த சைடு நடந்து வந்துட்டுருக்கான். இவங்க 2 பேர் பேசுகிறதையும் பார்த்துட்றான். ஸோ நின்று என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது ஷின்வு பார்த்திங்கன்னா சொல்கிறான், நீ இந்த மாதிரி இருட்டிலேயே அடைஞ்சு கிடக்க போறியா, இல்லை பிரைட்டாக என் கூட வரப்போறியா அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ டியாங் நின்று பார்க்குறான் அப்படின்றத ஷின்வுவும் பார்க்குறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அவன் ஏனுக்குனுமே அவளை பிடிச்சி ஹக் பண்ணிகிட்ருக்கான். இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஸோ அங்கேருந்து அவன் போயிடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிரு, நீ ஸ்டார்டிங்லேயே என்னை கண்டுபிடிச்சிருக்க, ஆனால் எல்லா விஷயங்களையுமே மனசுக்குள்ளே வச்சுருக்க, என்னை ரொம்பவே நேசிச்சிருக்க அண்ட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்க. இந்த விஷயங்களை நான் சொல்லும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் என்னால் ஒன்று அந்த பார்வையில் பார்க்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவளும் அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி ஒரு எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கா. அப்போ அந்த ஸ்டைலிஷ் பொண்ணு இருக்கால, அவளை மீட் பண்ணுறா. அவள் பார்த்தீங்கன்னா, உன்னை டியாங் தேடிட்டு இருந்தா, நீ பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது டியாங் இங்கே வந்துட்டானா அப்படின்ட்டு. ஆமாம், வந்ததுலேருந்து அவன் ஒன்றை தான் தேடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறான். ஹீரோயினும் வந்துட்டுருக்கா. இவனுக்கு தான் இருட்டில் கண்ணு தெரியாதே. ஸோ வரது யார், மாவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் தான், என்ன இதுக்காக வர சொன்னேன், சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் வேற ஒருத்தவங்க உனக்காக வெயிட் பண்ணுறாங்களோ, அதான் நீ சீக்கிரம் போகணுமோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அப்போ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு பறக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். அது நீ தானே சொன்ன என்னை பார்க்க பிடிக்கல, உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு, அதனால தான் நான் தூரமாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு.
ஓ அப்படியா, சரி இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிறாளா, ஏன் போகாமல் இன்னும் நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு. என்கிட்ட ஏதோ சொல்லணும் தானே வர சொன்னேன், என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறான். இவளும் என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ அப்படின்ட்டு சொல்கிறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா அழுகையே வந்துட்டுருக்கு. இது எங்கள் அம்மாவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த பாட்டு ஒன்று ரெடி பண்ணியிருந்திருப்பான்ல, அதையுமே கையில் கொடுக்குறான். இந்தா, இது உங்கள் அப்பா வந்து கம்போஸ் பண்ண பாட்டு, நான் ரெடி பண்ணி உன் கையில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என்னோட அம்மா உனக்கு ஒரு ஸ்டெப் மதராக இருப்பாங்க. ஸோ ஹாப்பியாக உங்கள் பாச போராட்டத்தெல்லாம் நடத்துங்க அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுது. எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவை லவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் அம்மா உன்னை வந்துட்டு தனியாக விட்டுட்டு என் அப்பா கூட ஹாப்பியாக இருந்திருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே உனக்கு எனக்கும் தான் இழப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா கூட போய் நான் எப்படி ஹாப்பியாக இருப்பேன், அது எப்படி ஒன்றால் சொல்ல முடியுது அப்படின்ற மாதிரி கத்துறா. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டெபனாக தான் நின்றுட்டுருக்கான். உங்கள் அம்மா யார் அப்படின்ற விஷயங்கள் எனக்கு முன்னாடியே தெரியும். அதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் தான். அதை கூட உன்னால் புரிஞ்சுக்கவே முடியல. சரி, என் அம்மா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க உன் அம்மானால. நீ வந்து என் அப்பானால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே வேண்டாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னால் வந்துட்டு இதை ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கவே முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே பார்த்துக்க வேணாம், ஒன்றுமே பண்ணவும் வேண்டாம். இவன் அங்கேருந்து போயிடுறா. டியாங்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். இதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மனுஷன் இருக்கான்ல, அவரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதோ சொன்னீங்களாம்ல, என்ன அது உண்மையா? அவர் எனக்காக தான் அந்த பாட்டை எழுதினாரு அப்படின்ட்டு. சும்மா போய் சொல்லிட்டு தெரியாத. அந்த பாட்டை அந்த கம்போசர் அவங்க ஒய்ஃபுக்காக தான் எழுதினாரு. அந்த அம்மா பாட வேண்டிய பாட்டு தான். நீ ஆட்டையை போட்டு அந்த பாட்டை நீ பாடி ஃபேமஸ் ஆகிட்ட. ஸோ அந்த பாட்டை அவர் உனக்காக தான் எழுதினார்னு வேற நீ பீலா விட்டுட்ட அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஃபேன் மீட்டிங் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெரிமி, டியாங்கு, அப்புறம் ஷின்வு, இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோகிராஃபு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துட்ருக்கா. இவக்கிட்ட ஒரு ஜீவன் கூட வந்து ஆட்டோகிராஃப் கூட கேட்கல. இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்ருக்கா. ஸோ இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டியாங் பார்த்தீங்கன்னா கொரியா ரிட்டன் வந்துடுறான் தனியாக. அந்த வந்து திட்டுறாரு, ஏன்டா நீ மட்டும் தனியாக போகிற அப்படின்ட்டு. என்னோட ஷெடியூல் முடிஞ்சிருச்சு, அதனால நான் ரிட்டன் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்றான். மறுநாள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே கொரியாவுக்கு ரிட்டன் வர போகிறாங்க. அதனால ஜெர்மியை கூப்பிட்டு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் பொம்மையை எடுத்து வச்சுட்டு, இது மாதிரி நான் க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். சரி, நான் ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. நான் இன்னும் ஒரு போஸ்ட் கூட கொடுக்கலப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. ஆனால் இது உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஜெர்மி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இவன் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா. என்னை எல்லா டைமுமே சிரிக்க வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஜெர்மி, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த பாட்டுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு. ஜெர்மி பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருந்த அந்த ஃபீலிங்ஸை தாண்டி வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் அப்படியே ஹோட்டலில் உட்காந்துட்ருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஷின்வு எதையோ இழந்த மாதிரியே உட்காந்துட்ருக்கான். ஸோ இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு காஃபியும் ஒரு கேக்கையும் வாங்கிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டுருக்கான். இந்த சாப்பிடு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்ருக்கானா. என்னால் உன்னை கன்சோல் கூட பண்ண முடியல. ஸோ நான் ரொம்பவே அன்லக்கி தெரியுமா, உன்னை மாதிரி ஒரு ஆளை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி வீடு, நீ 10 தடவைக்கு மேலேயே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்ட. அதெல்லாம் தாங்கக்கூடிய மனப்பான்மை வந்து எனக்கு வந்துருச்சு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ண, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இப்போ தான் இவளோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஹாப்பியே வருது. அப்படியே அவன் காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே டியாங்க காட்டுறாங்க. ஹீரோயினுக்காக ஒரு செயின் வாங்கி வச்சுருந்துருப்பான்ல, ஸோ அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இன்றைக்கி தான் எல்லாருமே ரிட்டன் கொரியாவுக்கு வராங்க. சரி, நம்ம போய் அவளை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கான். அப்போது இவன் கூட அந்த சாங் எல்லாம் கலெக்ட் பண்ண ஒருத்தவரை ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார்ல, அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு, இந்த அம்மா வந்துட்டு அந்த பெரியவர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவரும் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவமாக வந்துட்டு இருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. டியாங் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் வந்து கத்திட்டு இருக்கான். எல்லாமே முழுக்க முழுக்க போய் அந்த கம்போசர் உங்கள் லவ்வே பண்ண கிடையாது. அந்த பாட்டு எழுதுனது அவரோட ஒய்ஃபுக்காக தான்.
ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே பொய் தான். நீங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த மனுஷன யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதே பொய் சொல்லி என்னையும் நீங்க ஏமாத்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்ல அப்படின்ட்டு பயங்கரமா திட்டிட்டு போயிடுறான். ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிருது. ஆன் பார்க்குறாரு, "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு. அதே சமயம் ஜப்பான்ல காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே கொரியா போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து குடுத்துட்ருக்காரு. "பார்த்து சேஃபா இருந்துக்கோ" அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கும் அப்புறம் அந்த ஸ்டைலிஷ் பொண்ணு இருக்கால்ல, அவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஜெர்மி பார்த்தீங்கன்னா, "நீ பார்த்துருந்துருவீல்ல, நெக்ஸ்ட் வீக் நீ வந்துரு என்ன" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரிப்பா, நீங்கள் போய் என்னோட பிரதருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்ட்டு. ஸோ ஷின்பு பார்த்தீங்கன்னா, அவன் மண்டைய அப்படியே கழச்சி விட்டுட்டு, "பார்த்து இரு" அப்படின்னு கிளம்பிடுறாங்க. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ரிப்போர்ட்டர் இருக்கான்ல, இவர் பார்த்தீங்கன்னா, "ஐயோ, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா" அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிட்டுருக்காங்க. மீனம் இங்கே இருக்கிறதையே அவர் பார்க்கல. ஏங்க காட்டுறாங்க, இவன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். அதே சமயம் அந்த ஃபேரியை காட்டுறாங்க. இவ ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறா போல், அதனால இவளும் தான் ஏர்போர்ட்டில் இருக்கா. அதே ஏர்போர்ட்டில் ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா டெஸ்கில் படுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் மாசாக தான் படுத்துட்ருக்கான். ஸோ இவன் தான் ஒரிஜினல் மீனம் போல். அதே சமயம் நம்ம பசங்க எல்லாருமே கொரியா ரீச் ஆகிட்டாங்க. வந்து சொல்லிட்டு இருக்காரு, "அப்பா மீனம் வந்துட்டியா, இங்கே தான் இருக்கியா, எங்கே இருக்க" அப்படின்ட்டு ரொம்பவே ஆர்வமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையுமே ஜெர்மி ஷின்வு கேட்குறாங்க. "என்னடா சொல்கிறான், ஒரிஜினல் மீனம் இங்கே வந்துட்டானா" அப்படின்ட்டு. ஸோ டியாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக உள்ளே வந்து தேடிட்டு இருக்கான். இந்த டியாங்கை நம்ம ஃபேரி வந்து பார்த்துடுறா. இவன் ஏன் இங்கே சுற்றிட்டு இருக்கான்? ஒரு வேளை நம்மளை பக்கம் வந்திருப்பானோ? அதுக்கு வாய்ப்பே இல்லை. "ஓ, ஒரிஜினல் மீனம் இங்கே வரதா சொல்லியிருந்தாங்கல்ல, அவனை பார்க்க தான் வந்திருக்காங்களோ? சரி, இவங்கிட்ட அந்த ரிப்போர்ட்டரை பற்றி நம்ம சொல்லுவோமா" அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா டியாங்கை நோக்கி தான் வந்துட்டுருக்கா. கட்டத்தில் இந்த ஒரிஜினல் மீனமை சுற்றி எல்லாருமே வந்துடுறாங்க. மீனமுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டியாங்கு, அவனுக்கு பின்னாடி ஃபேரி வந்துடுறா. ஸோ அப்புறம் நம்ம பசங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க. "ஏ மீனம் மீனம்" அப்படின்ட்டு. இன்னொரு வாய்ஸ் கேட்குது, "ஏ மீனம், நீ ஒரு பொண்ணு தானே, இப்போ எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் நான் காட்டுறேன் பாரு" அப்படின்ட்டு வந்து ஷர்ட்டை கழட்டி விட்றான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மசில்ஸ் எல்லாம் இருக்கு. "என்னது இது, என்னது இது, அப்போ நீ ஒரு பொண்ணு இல்லையா, நீ பையனா?" அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, "யாரா நீ?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயின் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ தான் மூச்சே வருது. பின்னாடி தானே ஃபேரி நிற்கிறா. அவள் பார்த்தீங்கன்னா, "ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டர்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாளா. இவனுக்கு ஷாக் ஆகிடுது, இவன் எங்கேருந்து வந்தா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் மினம் ஒரு பொண்ணான்னு வந்து என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க, ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை இதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, ஏஞ்சல்ஸில் ஏதோ ஒரு சீக்ரெட், அதுவும் மினம் தான், இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு, "மரியாதையாக இங்கே வாயா" அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லோரும் இந்த மினமை ரவுண்டு கட்டி நின்றுட்டுருக்காங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் பார்க்குது. "ஹாய்ப்பா, நான் தான் மீனம்" அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க, ஒரு பையனும் கை கொடுக்க மாட்டானுங்க. ஜெர்மி பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கான். "ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க" அப்படின்ட்டு. அப்போ டியாங் வந்து கேட்குறான், "அப்போ அவள் எங்கடான்னு?" "அவள் ஜப்பானில் இருக்கா" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "எது ஜப்பானில் தனியாக இருக்காளா?" அப்படின்னு அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்லேருந்து வெக்கேட் ஆகி நம்ம டோக்கியோ போயிடலாம், அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டுருக்கா. ஆனால் ரொம்பவே பஸ் ஸ்டாப் தூரமாக இருக்கும் போலையே, ஒரு டாக்ஸி கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி வருது. "ஆஹா, டாக்ஸி டாக்ஸி டாக்ஸின்னு கத்திட்டே வந்துட்டுருக்கா. அந்த டாக்ஸிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியாங் இறங்கி வரான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், "நீ எங்கடா இங்கே வந்த" அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பான் போல். "அப்போது இந்த பாட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்காக எழுதுனதா? எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணலையா?" அப்படின்ட்டு. "ஆமாம், இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா மேலே தான் தப்பு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் அம்மாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா? இந்த பாட்டை உங்கள் அம்மா வந்து திரும்பவும் பாடக்கூடாது, ஏன்னா இது எங்கள் அம்மாவோட பாட்டு அப்படின்ட்டு. இவனும் ஓகே, கண்டிப்பாக அவங்க பாட மாட்டாங்க இந்த பாட்டை, நான் உனக்கு ரிட்டன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம், "என்னை ரொம்பவே மன்னிச்சிரு, நான் ரொம்பவே செல்ஃபிஷாக இருந்துட்டேன், நீ சொல்கிறத நான் கேட்டிருந்துருக்கணும்" அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி சாரியெல்லாம் கேட்குறான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா, "என்னால் ஓகேவா இருக்க முடியலை, இது கொஞ்சம் டைம் ஆகலான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் உனக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன்" அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, கையை பிடிக்கிறான். இவளுக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ டியாங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகிறான், "இவளை நம்ம பிரிய போகிறோமே" அப்படின்ட்டு.
இவளும் பயங்கரமாக தான் அழுகிறா. ஆனால் என்ன பண்ணுறது, 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பல மாதங்கள் கழித்து காட்டுறாங்க. நம்ம மினம் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான். இருக்கிற அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம மினமோட ஃபேன்ஸாக மாறிட்டாங்க. ஸோ ஃபெய்ரிக்கும் டியாங்குக்கும் பார்த்திங்கன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு 3 பேர் மட்டும் வந்துட்டுருக்காங்க. நம்ம மினம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெர்மியோட ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு அந்த புள்ளையை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கானாமா ஃபெய்ரிக்கும் அவளுக்கு நடுவில் ஏதோ ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஜெர்மி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போது அவன் இன்டர்நெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது, இங்கே பாருப்பா மினம் தான் இப்போ டாப்பில் இருக்கான், நான் அவனை எப்படியாவது பீட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் வருது. இது என்ன ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது, பிக்கி பண்ணின்னு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுது. ஸோ அதை வேகமாக வாங்கி பார்க்குறான். அதில் ஐ எம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இவனுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுமே பாடி தான் சென்ட் பண்ணியிருக்கா. இது மினம் தானே, இவ கரோக்கியில் தான்ப்பா இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. ஸோ இந்த கரோக்கி எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக மாங்கிட்ட கால் பண்ணியும் கேட்குறாங்க. அது வந்து கொரியாவில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் அட்ரஸை சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஜெரிமியும் ஷின்வும் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க, மினம் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஜெரிமி பார்த்திங்கன்னா ஏன் டியாங் இப்படி இருக்கான், அவன் வந்து அவளை தேட மாட்டானா அப்படின்ட்டு கடுப்பாகி தான் தேடுறாங்க. அதே சமயம் டியாங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நீ எப்போ நான் ஓகேவா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்வேன் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், கடைசியாக சொல்லிட்டேன். ஆனாலும் நீ பாடின அந்த பாட்டில் இருட்டான ஒரு தனியான இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறன்ற மாதிரி பாடி சென்ட் பண்ணியிருக்க. அப்போனா நீ என்னை பார்க்க விரும்பலை அப்படித்தானே அப்படின்ட்டு கடுப்பாக அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கான். நான் உன்னை பார்க்க மாட்டேன், நான் உன்னை பார்க்க மாட்டேன்டி, நான் உன்னை பார்க்க மாட்டேன், இல்லை நான் போய் அவளை பார்க்கணும் அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா இறங்கி தேட ஆரம்பிக்கிறான். ஸோ 3 பேருமே 3 திசையில் தேடிட்டுருக்கானுங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுங்க தொல்லை வேற தாங்க முடியல, கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டுருக்கா. ஆனால் ஹீரோவோட கண்ணில் மாட்டவே மாட்றா. ஒரு இடத்துல ஹீரோக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா பார்க்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.